வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் தமிழ் பிக்சர்ஸ் இன் ரியாக்ஷன்ஸ். ஒரு பெரிய டிசாஸ்டர். நம்ம சேனல்லே இவ்வளோதான் அடி வாங்கணும்னு தெரில. கேப்கட் கரப்டட். கேப்கட் ஃபுல்லாக ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், கேப்கட் வந்துட்டு கரப்ட் ஆகிக்கிட்டு வருது. ஸோ எப்போ ஆகும்னு தெரிலன்னு ஏற்கனவே ஒரு ரியாக்ஷன் சொல்லியிருப்பேன். என்னது இந்த தேர்ஸ்டே வந்துட்டு அடிப்பொடி பாட்டு நினச்சா தேர்ஸ்டே ராத்திரி எடுத்துட்டேன். அதுக்கு முந்தின நாள், அதாவது வெட்னஸ்டே வந்துட்டு பீக்கதை எபிசோடு எடுத்தாச்சு. 27 ரெண்டத்தையும் போட்டு எடிட் பண்ணா பார்த்தா கேப்கட் இஸ் கரப்டட். என்ன தெரியல, நெட்வொர்க் இன்சூரன்ஸ் நெட்வொர்க் இஷ்யூ ப்ராப்ளம் இருக்கு. நிறைய பேர் நான் அனிமேஷன் ஃபில்டர்ஸ் இந்த மாதிரி தட்டா எதுவுமே வர மாட்டேங்குது, எந்த எஃபெக்ட்ஸும் வரல, டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே வரல. ஸோ அதனால் நான் கேப்கட்டை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த தைரியத்தோட வந்துருக்கேன். இப்போ கூட ஏதாவது காப்டாகி வீடியோ போடாமல் இருப்பா தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ ஃபிக்ஸ்ட் இட். நான் பார்க்குறேன், ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒருவேளை இந்த வீடியோ இந்த வீக்கெண்டோட எண்டில் கூட வரலாம். நான் போட்டு பார்க்குற மக்களே, என்னென்ன முடிஞ்சால் உங்களுக்கு ஒரு தரமான வீடியோஸை வழங்குறேன் நம்புகிறேன். ஸோ இந்த வாரம் வந்துட்டு நம்மக்கிட்ட 2 தரமான அப்டேட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கருப்பு ஓஎஸ்டியோட ரெடி ஆகிட்டு இருக்கேன். எனக்கு அதுதான் மக்களே ஆவல் தூண்டிக்கிட்டே இருக்கேன். நம்ம தலைமா சாயம் என்கிட்ட எல்லா ஸ்கோர் பக்காவாக இருந்துச்சு. இப்போ அந்த ஸ்கோரோட ஒரிஜினல் கேட்க போகிறோம். ஸோ எனக்கு நல்லா தான் இருக்குது. உங்களுக்கும் இந்த ஓஎஸ்டிக்கெல்லாம் வெயிட் பண்ணிங்கன்னா லைக்கை போட்டு கமெண்ட் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக பெல் பைக்கான தட்டி வச்சுக்கோங்க. இது உங்கள் தமிழ் பிக்சர்ஸ். மக்களே, ஸ்டார்டிங்லேயே நமக்கு வந்துட்டு கட்டா குஸ்தி எனது செகண்ட் ரவுண்ட் அந்த படத்தோட ட்ரெய்லர் தான் இருக்குது. கட்டா குஸ்தி 2 ட்ரெய்லர். விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி, அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுல ஃபர்ஸ்ட் பார்ட்டில், அது வளர்ந்து நிற்கிது. ஸோ இந்த படத்தை வந்து செல்லாயாவு டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஷான் ரோல்டன் தான் இசை. ஸோ பாப்பா இப்போ இருக்குன்னு இது வந்துட்டு 3rd ஜூலை வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆகுது. ஸோ டைம் இருந்துச்சுன்னா குடும்பத்தோட போய் பாருங்க. ஒரு குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு நல்ல திரைப்படம். ஸோ பாப்பா வளவளம் பேசாம 3, 2, 1 லெட்ஸ் கோ. லெட் ஜெயின் மூவிஸ் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல். அப்பா ஒரு கதை ஐஸ்வரி கணேஷ். ஓ, அவங்க பிள்ளை வளர்ந்துருச்சு. ஓ, ரெண்டும் இல்லை. எங்க ஒரு லிட்டர் ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டாவே மாறிட்டாங்க விஷ்ணு விஷால் இந்த கட்டா குஸ்தியில. கம்பீரம். நீ வேலைக்கு போயே ஆகணும் ப்ளீஸ். ஹஸ்பண்ட் சம்பாதிக்கும் போது வைஃப் குடும்பத்தை பாத்துக்கிற மாதிரி, வைஃப் சம்பாதிக்கும் போது ஹஸ்பண்ட் தானே குடும்பத்தை பாத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இருந்தா எந்த பொண்ணையும் தோக்கடிக்க முடியாது. கதை சூடு பிடிக்கிற மாதிரி இருக்கு. இது உன்னோட ஆட்டமே இல்ல. இட்ஸ் வெரி டிசப்பாயிண்டிங். ஓ, அவங்களோட கான்சென்ட்ரேட் போகுது நினைக்கிறேன் ரெஸ்லிங்ல. இவளுங்களெல்லாம் இப்படித்தான் செய்யணும், வச்சு செய்யணும். ஐயோ ஐயோ, எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறேன், ஏரோபிக் சொல்லி கொடுக்குறேன். நம்ம பொண்டாட்டிகளை வச்சு என்னென்ன பண்றா பாரு. ஓ, அப்பா சொல்ல யார் குட்டிமா ஸ்கூல்ல இவ்வளோ முடியோட ഡാഡി வரல. ഡാഡി വന്നില്ല. ഇനി മമ്മി ഞാനേ വരൂ. புருஷங்கன்னா ஒரு கெத்து இருக்கணும்டா, கெத்து இருக்கணும். ஒரு நிமிஷம், வீட்டை திறந்து போட்டு தூங்காதீங்க, நாய் உள்ள வந்துடும். ஓ, இப்ப இவங்க இது வேலை வாங்குறாங்க போல. கருணா சார் நல்லாங்க. கட்டா குஸ்தி 1 நான் பார்த்துருக்கேன். உண்மையா நல்லா இருக்கும். ஓட்டு போடுறது தொலைக்கு 1000 2000 கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அரசியல் பண்றாரா? நல்ல துளியெல்லாம் பார்க்கணும். இது ஒரு வேற மாதிரி ஒரு கதை நினைக்கிறேன். நம்ம நினைச்ச மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா புது ஒரு கதையா இருக்கு. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. இவர் ரெஸ்லர்னா என் மாப்பிள்ளை ரெஸ்லர் தாண்டி. என்ன நடக்குது தெரியலையே. ஓ, செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட். கட்டா குஸ்தி செகண்ட் ரவுண்ட். யோகி பாபு இருக்கார் வேற.
குவைட் எக்ஸைட்டிங். ஓ, ரம்யா கிருஷ்ணன் யாரு கூட சண்டை போட போறதா எனக்கு கியூரியஸா இருக்கு மக்களே. இன்டர்டேஸ் ஃப்ரம் ஜூலை 3. ஓகே மக்களே, ஹியர் இஸ் த கட்டா குஸ்தி 2 ட்ரெய்லர். செகண்ட் ரவுண்ட். ஸோ பார்க்க போனீங்கன்னா ஒரு சீக்குவல் மாதிரி எனக்கு தெரியல. சீக்குவல் தான், ஆனால் வேற ஒரு புது கதையை கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இவங்க ஐஸ்வர்யா லட்சுமி இருக்காங்களா, அவங்க ரெஸ்லிங் தான், எல்லாமே ரெஸ்லிங் தான் உயிரே. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெஸ்லிங்கில் உள்ள கான்சன்ட்ரேட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. ஒருவேளை அவங்க வேலை ப்ரெஷர்னால கூட இருக்கலாம், இல்லைன்னா அவங்க வந்துட்டு ரொம்ப நாள் ரெஸ்லிங் அந்த பிள்ளை மாசமா இருக்க டைம்ல ரெஸ்லிங் விளையாட மாட்டாங்களே, ஸோ அதில் விட்டுப்பட்டனால அப்படியே டச் விட்டு போயிருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பிள்ளையும் ரெஸ்லிங் கட்டுக்குது வேற அவங்களோட சின்ன பிள்ளை. அது மட்டும் இல்லாமல் விஷ்ணு விஷாலும் யாரு கூட கடைசி சண்டை போட போறாரு, யாரு கூடன்னு தெரியல. எனக்கு கியூரியஸா இருக்கு. ஒருவேளை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல விட்டது செகண்ட் ரவுண்ட்ல பிடிக்கான்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். எல்லா விடையும் தேட்டருக்கு போய் பார்த்தா தெரியும். ஸோ நானும் ட்ரை பண்ற மக்களே, தேட்டருக்கு போய் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்க முடிஞ்சா தானே. அப்படி கொடுக்க முடியலன்னா ரியாக்ஷன்ஸ்லேயே நான் ரிவ்யூ தந்துடுறேன். ஸோ இதான் மக்களே இந்த வாரத்தோட வீடியோன்னு சொல்ல மாட்டேன். ஸோ அடுத்து ஒரு மியூசிக் வீடியோ ரியாக்ஷன். ஓகே, அதுக்கு போகலாம். இது உங்கள் தமிழ்